நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கூட்டமைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர். ஆளுநர் மாளிகையில் முற்றுகை போராட்டமானது நடந்து வருகிறது, மேலும் விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் என்பதை கண்டித்து தற்பொழுது மார்க்சிய அம்பேத்கரிய பெரியாரிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தலைநகர் டெல்லியிலும் மற்றும் சென்னையிலும் பல்வேறு கட்டங்களாக நீட் எதிர்ப்புக்கு போராட்டம் வலுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த நீட் தேர்வுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதையொட்டி தரப்பான்புத்தி ஜனதா கட்சியினர் தங்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடங்கியதிலிருந்து நீட்டுக்கு எதிராக, அதாவது நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்டங்களாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தொடர்ந்து பல்வேறு இளைஞர்கள் மற்றும் மாணவர் கூட்டமைப்பினர் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி அந்த தேர்வு மாணவர்களின் மருத்துவ சிதைக்கிறது என்பதை குற்றம் சாட்டி தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட செல்லும் பொழுது அவர்கள் செல்லாத வண்ணம் பேரிகேடுகள் அமைத்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இருப்பினும் அதையும் மீறி போராட்டக்காரர்கள் முயன்ற பொழுது அவர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்து காவல்துறை வாகனத்தை ஈட்டி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கடந்த 6 நாட்களாக சென்னை தீயரில் உள்ள பாலம் இல்லத்தில் நீட் தேர்வை கண்டித்து பல்வேறு மாணவர் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தொடர்ந்து இன்றைய தினம் தற்போது ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக அவர்கள் பிரதான கோரிக்கை நீட் தேர்வு ரத்து செய்யும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். சுபா. அன்வர், அதே மாதிரி இந்த போராட்டம் நடைபெற்றதை அடுத்து போராட்டக்காரர்கள் மீது ஏதேனும் கைது நடவடிக்கை செய்யப்பட்டிருக்க, அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக தொடர்ந்து இந்த ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயல்வார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்து காவல்துறையினர் அவர்கள் செல்லாத வண்ணம், குறிப்பாக இது மிக முக்கியமான சாலை என்பது, அதாவது அண்ணா சாலையில் அந்த போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மிக முக்கியமான சாலை, போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்டவை ஏற்படும் என்பதை கணக்கில் கொண்டு தடுப்புகள் வைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தோம். அதனையும் மீறி அந்த பேரிகேடுகள் மீதும் ஏறி போராட்டக்காரர்கள் செல்ல முயன்ற பொழுது அவர்களை கைது செய்து தற்பொழுது காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.